A Hilbert space having an orthonormal basis is separable. ஸோ இப்போ ஒரு ஸ்பேஸ் வந்து எப்போ செப்பரபிளாக இருக்கும் அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருந்து அதில் ஆர்த்தோநார்மல் பேசிஸ் இருந்துச்சுன்னாக்கா அது செப்பரபிளாக இருக்கும். Banach space having Schauder basis is a separable. Let EI be a complete orthonormal set in a Hilbert space H and X be an arbitrary vector in H. Then the numbers inner product of X comma EI is called the Fourier coefficients of X. The numbers பேரு Fourier coefficients. The expansion X equal to summation inner product X comma EI is called Fourier expansion of X. இது என்னால சொல்லாம இருக்க முடியல. இது எகைன் சொல்லுவேன். இது 12th உள்ள ஒரு 3 மார்க் கொஸ்டினோட ரிசல்ட். சரிங்களா? 12th 3 மார்க்ல என்ன நம்ம வைப்போம்? R vector equal to R dot I into I plus R dot J into J plus R dot K into K அப்படின்னு போடும். இதில் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 12th ஸ்டாண்டர்டில் 3 மார்க் கொஸ்டின். இப்போ இது 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்குது. இது இப்போ சம்மேஷன் போட்டு பாருங்க. இது இங்கே டாட்டுங்கிறது தான் இன்னர் ப்ராடக்ட். சரிங்களா? ஆர் வெக்டர் தான் எக்ஸ். இங்கே 3 கோஆர்டினேட் தான் வருது. இங்கே இன்ஃபைனைட் கோஆர்டினேட் இருந்தாக்கா நம்ம 12th லெவலில் படிக்கிறது ஆர் கியூப்ல தான் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ ஆர் பவர் என்ல படித்தோம்னா இது என் கோஆர்டினேட்ஸாக போகும். இப்போ ஐ ஜே கேக்கு பல ஐங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இங்கே ஆர் வெக்டருங்கிறது தான் இங்கே எக்ஸ், ஐங்கிறது தான் இங்கே 1,0,0. அப்போ யூஸ் பண்ணி பாருங்க. இப்போ டாட்டுக்கு பதிலாக நீங்கள் இன்னர் ப்ராடக்ட் சிம்பிள் போட்டுக்கணும். இதுவும் ஒரே ரிசல்ட். அப்போ இந்த எக்ஸ்பான்ஷன் அப்போ 12th இதை கொடுத்துருக்கலாம். எக்ஸ்போரியர் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற வார்த்தையும் சேர்த்து கொடுத்துருக்கலாம். அவங்க கொடுக்கல. The expansion norm x the whole square is equal to summation modulus of inner product of x comma e the whole square is called Parseval equation. இது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா அந்த மாடுலஸ் வேல்யூ, வெக்டரோட மாடுலஸ் வேல்யூ ஸ்கொயர். அதனால தான் ஸ்கொயர் ரூட் வரல, வேற எதுவும் இல்லை. This expansion is called Parseval's equations. The space L2 of closed interval 0, 2 pi be the set of all Lebesgue integrable function on closed interval 0, 2 pi such that பேஸ்ல 2 இருக்குது. அப்ப அதுக்கான நாம் என்ன? integral 0 to 2 pi modulus of f of x the whole square dx less than infinity அப்படிங்கிற ஸ்பேஸ் தான் L2 of closed interval 0, 2 pi. This space is an Hilbert space with respect to the inner product defined as inner product of f comma g is equal to integral 0 to 2 pi f of x into g of x the whole bar dx. இந்த inner product பொறுத்து the space L2 of closed interval 0, 2 போயிந்து Hilbert space-ஆ இருக்கும். அப்புறம் இன்னர் ப்ராடக்ட் கொடுத்தாச்சு. அந்த இன்னர் ப்ராடக்ட்ல இருந்து நாம் டிஃபைன் பண்ண முடியுமா? and the corresponding norm is given by integral 0 to 2 pi modulus of f of x the whole square dx the whole power 1/2. இப்ப இதுல இருந்து கொஸ்டின் இந்த ரிசல்ட்டா கேட்கலாம், இல்ல கொஸ்டின் ஈஸியா கேட்கலாமே. ஒரு ஃபங்க்ஷனை L2 of closed interval 0, 2 pi கொடுத்துட்டு find the norm value அப்படின்னு கேட்கலாம். அப்ப நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு மாடுலஸ் எடுத்து ஸ்கொயர் பண்ணி இன்டகிரேட் பண்ணி ரூட் எடுக்கணும். 2 ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அந்த 2 ஃபங்க்ஷனுக்கு இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்கலாம். அப்ப நீங்க இந்த வேல்யூ கண்டுபிடிக்கணும். காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷனா இருந்தாக்கா கான்ஜுகேட் கண்டுபிடிக்கும் பொழுது ஐட்டம் வந்து மைனஸ் ஐயா வரும், நெகட்டிவா மாறப்போகுது. ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனா இருந்தாக்கா ஜி ஆஃப் எக்ஸ் என்னவோ அதே தானே ஜி ஆஃப் எக்ஸ் பாரு. அப்படியே ஜி ஆஃப் எக்ஸ் பாருக்கு பதிலாக கொடுத்துருக்க ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனா இருந்தாக்கா ஜி ஆஃப் எக்ஸ் பாருக்கு பதிலாக ஜி ஆஃப் எக்ஸை அப்ளை பண்ணிட்டு இன்டகிரேட் பண்ணி லிமிட் அப்ளை பண்ணினாக்கா உங்களுக்கு அதுதான் அந்த given to ஃபங்க்ஷனோட இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ. b equal to the set 1/root of 2 pi e power I n x where n equal to 0, plus or minus 1, plus or minus 2 and so on is an orthonormal set in L2 of closed interval 0, 2 pi. அப்ப இந்த set of all Lebesgue integrable function வந்து அந்த இன்னர் ப்ராடக்ட்டை பொறுத்தும் இந்த பேஸ் இந்த நாம பொறுத்தும் அது வந்து Hilbert space னு சொல்லிட்டோம். அப்ப Hilbert space அப்படின்னாக்கா அதுக்கு ஆர்த்தோனார்மல் செட் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இதுதான் அதுக்கான ஆர்த்தோனார்மல் செட். இதுல உள்ள எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நீங்க மாடுலஸ் வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னாக்கா ஆன்சர் 1 வரும். ஸோ அதனால ஆர்த்தோனார்மல் செட் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மோரோவர் இதுல உள்ள எந்த 2 எலமெண்ட்டுக்கும் இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ கண்டுபிடிச்சீங்கன்னாக்கா ஆன்சர் 0 வரும். இந்த ஆர்த்தோனார்மல் செட்ல பாருங்க ஃபைனைட் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இல்ல, கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கு. இன்ஃபைனைட்லி மெனி எலமெண்ட்ஸ் இருக்கு. ஃபார் திஸ் லெட் அஸ் ரைட் டவுன் Fourier coefficients, Fourier expansion, Parseval identity and Bessel's inequality. ஏற்கனவே ஒரு
வெக்டர் இருக்குது அப்படின்னாக்கா அந்த வெக்டருக்கு ஃபோரியர் எக்ஸ்பேன்ஷன் எப்படி எழுதலாம், அந்த வெக்டரோட நாம் ஸ்கொயர் எப்படி இருக்கும் அப்படின்லாம் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அதுதான் ஃபோரியர் எக்ஸ்பேன்ஷன் சொன்னோம், அதான் பார்சல்ஸ் ஈக்குவேஷன் சொன்னோம். அப்புறம் ஆர்த்தோ நார்மல் செட்டுனாக்கா அதுக்கு பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அது எல்லாத்துக்கும் இந்த செட்டுக்கு சொல்லுங்க, L2ங்கிற செட்டுக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சரிங்களா. அப்போ ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா Cn ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எஃப் கமா En என்ன அப்படி வரும் அப்படின்னாக்கா 1/√2π இன்டெக்ரல் 0 to 2π f of x e பவர் மைனஸ் inx dx. இதுதான் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ். ரைட், ஓகே. அடுத்து ஃபோரியர் எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா f of x equal to 1/√2π integral minus infinity to plus infinity Cn into e பவர் inx அப்படிங்கிறது தான் இந்த ஸ்பேஸ்ல எந்த ஃபங்க்ஷனுக்கான ஒரு ஃபோரியர் எக்ஸ்பான்ஷன். அடுத்து பார்சல்ஸ் இன்இக்வாலிட்டி. சம்மேஷன் n equal to minus infinity to plus infinity modulus of Cn squared is equal to integral 0 to 2π modulus of f of x the whole square into dx. ஃபைனலா என்ன பார்க்க போறோம்னாக்கா பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி. ஸோ வாட் இஸ் பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி? Summation n equal to minus infinity to plus infinity Cn modulus of Cn square is less than or equal to integral 0 to 2 by modulus of f of x square. So இந்த particular spaceக்கு அந்த terms எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். Rice-Fisher. If Cn where n equal to 0, plus or minus 1, plus or minus 2 are given complex numbers for which summation n equal to minus infinity to plus infinity modulus of Cn squared is convergent, then there exists a function f belongs to L2 of closed interval 0, 2π whose Fourier coefficients are given by Cn's. Cn இந்த மாதிரி வேல்யூஸ் இருக்குது, இது வந்து கன்வர்ஜென்ட்டா இருக்குது அப்படின்னாக்கா அந்த சீரிஸ் சம்மேஷன் சீரிஸ் வருது கன்வர்ஜென்ட்டா இருக்குனாக்கா then we can find function. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸா இருக்கிற மாதிரி நம்மளால ஒரு ஃபங்க்ஷன்ஸை எதுல சொல்ல முடியும், L2 of closed interval 0, 2π சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றவர் தான் Rice-Fisher. Let H be a separable complex Hilbert space of an infinite dimensional, then H is congruent to L2. ஒரு separable complex Hilbert space of infinite dimensional நீங்க சொல்றீங்க அப்படின்னாக்கா அது எதுக்கு கான்குரண்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா L2க்கு கான்குரண்டா இருக்கும். L2 உங்களுக்கு இன்ஃபைனைட் டைமென்ஷன் தானே, உங்களுக்கு பவர்ல எதுவும் இல்லையா. If H is a complex inner product space of dimension n, then H is congruent to C power n. Complex inner products finite dimensional எல்லாமே எதுக்கு கான்குரண்டா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா C power n-க்கு கான்குரண்டா இருக்கும். அப்ப C power n-னா C power n, C, plus, dot, inner product, norm அப்படின்னு அர்த்தம். A Hilbert space is finite dimensional if and only if every complete orthonormal set is basis. அப்ப r square, r cube, r power எல்லாம் நம்ம orthonormal set சொல்லி காமிச்சோம்ங்களா. 1, 0, 0, 1 r square னா r cube நாக்கா 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1 அப்படிலாம் சொன்னோம்ங்களா. அப்ப அதெல்லாம் finite dimensional தானே. அந்த orthonormal set கண்டிப்பா என்னவா இருக்கும், பேசிஸா இருக்கும். அதனால நம்ம என்னன்னு சொல்லுவோம்னாக்கா ஸ்டாண்டர்ட் ஆர்டர்டு பேசிஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்க ஒரு சில டெக்ஸ்ட் புக்ல இந்த பர்டிகுலரா உள்ள இந்த பேசிஸ்க்கு. இன்ஃபைனைட் கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட் இஸ் நெவர் எ பேசிஸ் இன் எ ஹில்பர்ட் ஸ்பேஸ். இன்ஃபைனைட் கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட் இஸ் நெவர் எ பேசிஸ் இன் எ ஹில்பர்ட் ஸ்பேஸ். ஒரு இன்ஃபைனைட் கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட் வந்து ஒரு ஹில்பர்ட் ஸ்பேசிஸ்க்கு என்னவா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க, பேசிஸா இருக்க முடியாது. R power n, C power n-க்கு ஃபைனைட் கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் அது எல்லாமே ஃபைனைட் டைமென்ஷனல். அப்ப கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட் வந்து என்னவா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பேசிஸா இருக்க முடியும். அதே இன்ஃபைனைட் கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட் வந்து ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸுக்கு என்னவா இருக்க முடியாதுன்னு கேட்டீங்கன்னாக்கா பேசிஸா இருக்க முடியாது. Any two complete orthonormal set in a Hilbert space H having a same cardinal number. ஆமா. Let S be a complete orthonormal set in a Hilbert space H, then the cardinal number of S is said to be the orthogonal dimension of H. If H has no complete orthonormal set, then we define the orthogonal dimension of H to be 0. இப்போ R ஸ்கொயருக்குலாம்
என்னன்னு சொல்லுங்க. ஆர் ஸ்கொயர்ல கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட்ல 2 எலிமெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அப்போ எஸ் இஸ் செட் டு பி ஆர்த்தோகனல் டைமென்ஷன் ஆஃப் H. அப்போ 2 is said to be orthogonal dimension of R square அப்படின்னு சொல்லலாம். 3 is said to be orthogonal dimension of R cube அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இல்லை அப்படின்னாக்கா அந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் என்ன சொல்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஆர்த்தோகனல் டைமென்ஷன் வந்து 0 அப்படின்னு சொல்றோம். ஆர்த்தோகனல் டைமென்ஷன்னா ஆர்த்தோகனல் பேசிஸ்ல உள்ள நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ். ஆர்த்தோகனல் டைமென்ஷன் 0னாக்கா அந்த மாதிரி ஆர்த்தோகனல் கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் வந்து அதுக்கு சொல்ல முடியல அப்படின்னு அர்த்தம். An isomorphism of a Hilbert space H onto a Hilbert space H dash over the same field is a one-to-one linear transformation T on H onto H dash such that for all x comma y belongs to H, inner product of Tx comma Ty is equal to inner product of x comma y. Then H and H dash are said to be isomorphic. H dash ரெண்டும் Hilbert's product is ஹில்பர்ட் ஸ்பேஸ். அதில் இது ரெண்டுத்தையும் நம்ம ஐசோமார்சம் ஆஃப் ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ் இதுலேருந்து ஹச்லேருந்து ஹெச்டிஎஸ்க்கு வந்து நான் டீங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஐசோமார்சம் அப்படின்னு சொல்கிறேன். சரிங்களா? அப்படின்னாக்கா ஐசோமார்சம் என்னவா இருக்கணும்? 1-to-1 இருக்கணும். அது லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும். ஆன் டு இருக்குது அப்படின்னாக்கா they are when we can say that they are isomorphic to each other such that for all x comma y inner product of tx ty is equal to inner product of x comma y. என்ன அர்த்தம்? இது டொமைன்ல 2 எலிமெண்ட் எடுங்க, அந்த 2 எலிமெண்ட்டுக்கு இன்னர் ப்ராடக்ட் எடுங்க, வேல்யூ செக் பண்ணுங்க, அந்த 2 எலிமெண்ட்டுக்கு இமேஜஸ் வந்து கோட கண்டுபிடிங்க, அந்த இமேஜஸ் வந்து கோடமையில் இருக்கும், அது 2 இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க, அந்த 2 இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா சேமா இருக்கும். ஸோ ஹில்பர்ட் ஸ்பேஸ் டு ஹில்பர்ட் ஸ்பேஸ்ல வந்து ஐசோமார்சம் அப்படின்னாக்கா அது 1-to-1 இருக்கணும், லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கணும், ஆன் டு இருக்கணும், இன்னர் ப்ராடக்ட் வேல்யூவும் சேமா இருக்கணும். ஓகேங்களா? டொமைன்ல 2 எலிமெண்டோட இன்னர் ப்ராடக்ட் வேல்யூவும் அதோட இமேஜஸோட இன்னர் ப்ராடக்ட் வேல்யூவும் எப்படி இருக்குன்னு கேட்டினாக்கா சேமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுனாக்கா அந்த 2 ஹில்பர்ட் ஸ்பேஸையும் நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா those 2 ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஆர் ஐசோமார்பிக் டு ஈச் அதர் அப்படின்னு சொல்றோம். If H and H dash are Hilbert spaces, then H is isomorphic to H dash if and only if they have the same orthogonal dimension. 2 ஹில்பர்ட் ஸ்பேஸ் வந்து ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக் அப்படின்னு சொல்லணும். ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக்னா என்ன அர்த்தம்? மெட்ரிக்கும் ப்ரிசர்வ் ஆகணும், நாமும் உங்களுக்கு வந்து ஈக்குவலா வரணும். அதான் ஐசோமெட்ரிக்கலி ஐசோமார்பிக்கா இருக்கணும். அப்படின்னாக்கா அந்த 2 ஹில்பர்ட் ஸ்பேஸுக்கும் சேம் ஆர்த்தோகனல் டைமென்ஷன் இருக்கணும். இருந்துச்சுனாக்கா then we can say that those 2 Hilbert spaces are isometrically isomorphic அப்படின்னு சொல்லலாம். Let S equal to x1 x2 and so on be a linearly independent set in a Hilbert space H. Then there exists an orthonormal set B is equal to E1 E2 and so on such that LS bar is equal to LB bar. அது என்ன? அது LS அப்படின்னா என்னன்னு இருக்கும்? செட் ஆஃப் ஆல் லீனியர் காம்பினேஷன் ஆஃப் தி எலிமெண்ட்ஸ் இன் எஸ் அப்படின்னு படிச்சிருக்கோம். சரிங்களா? செட் ஆஃப் ஆல் லீனியர் காம்பினேஷன் எலிமெண்ட்ஸ் இன் எஸ் கண்டுபிடிச்சு அதுக்கு க்ளோஸர் கண்டுபிடிக்கணும். செட் ஆஃப் ஆல் எலிமெண்ட்ஸ் இந்த பில உள்ள எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் லீனியர் காம்பினேஷன் கண்டுபிடிச்சு அதுக்கு க்ளோஸர் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டும் எப்படி இருக்கும்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஈக்குவலா இருக்கும். அது ஏன்னா இதுல ஒரு மீனிங் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு லீனியர்லி இண்டிபெண்டன்ட் செட் எடுக்கிறீங்க, அதுல உள்ள எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஆர்த்தோனார்மலா இல்ல, அது ஜெனரேட் பண்ற ஸ்பேனோட க்ளோஷரும் அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஆர்த்தோனார்மல் செட் ஜெனரேட் பண்ற ஸ்பேனோட க்ளோஷரும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Let S be a non-empty set and L2 of S be the set of all complex valued function f defined on S with the following properties. L2 of S ங்கிறது ஒரு ஆல் எம்ப்டி செட், அது என்ன செட் வேணாலும் இருக்கலாம். L2 of Sங்கிறது அந்த Sல டிஃபைன் பண்ண ஆல் காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ். அது என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? செட் ஆஃப் என்னென்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்றோம்னாக்கா செட் ஆஃப் ஆல் S such that f of S not equal to 0. எந்தெந்த எலிமெண்ட்ஸ் இப்போ எலிமெண்ட்ஸ் எழுதுன்னு வந்து செட்ல ஒரு எலிமெண்ட் இருக்குனாக்கா அந்த எலிமெண்ட்டுக்கு வந்து ஃபங்க்ஷன் வேல்யூ என்னவா இருக்கணும்னாக்கா நாட் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அந்த மாதிரி எலிமெண்ட்ஸ் எல்லாம் எழுதுறேன். அந்த செட்டு வந்து என்னவா இருக்கணும்? எய்தர் எம்டி செட்டா இருக்கணும், இல்லைன்னா கவுண்டபிளா இருக்கணும். செகண்ட் ஒன், summation modulus of f of x whole squared is less than infinity.
ஒரு நான் எம்டி செட் L2 of S எடுத்து Sங்கிறது நான் எம்டி செட், L2 of Sங்கிறது செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் F டிஃபைன்ட் ஆன் S அப்படின்னாக்கா வித் த ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி எடுத்து இஃப் த இன்னர் ப்ராடக்ட் அண்ட் த நாம் ஆர் டிஃபைன்டு பை, இதுல வந்து நான் இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்றேன். எப்படி டிஃபைன் பண்றோம்னாக்கா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் F, G is equal to summation F of S into G of S bar அப்படின்னு இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்றேன். அப்புறம் நாம் எப்படி இதை இந்த ஃபங்க்ஷனுக்கு டிஃபைன் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நாம் ஆஃப் F equal to summation modulus of F of S square the whole power 1/2 அப்படின்னு டிஃபைன் பண்றேன். Then L2 is a Hilbert space. இந்த S அப்படிங்கிற செட்டை எடுத்துக்கிட்டு அந்த செட்டுக்கு செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணிக்கிட்டு அப்போ L2 of Sல உள்ளதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ், அதோட டொமைன் வந்து given நான் எம்டி செட் S, அதுல காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டில இருந்து அதோட இன்னர் ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்ணி நாம எப்படி டிஃபைன் பண்ணோம்னாக்கா அந்த L2 of S வந்து என்னவா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா ஹில்பர்ட் ஸ்பேஸா இருக்கும். The set of all functions defined on S which having the value 1 at a single point and 0 elsewhere is a complete orthonormal set in L2 of S. அப்ப இந்த L2 of S வந்து என்னன்னு சொல்லிட்டீங்க, ஹில்பர்ட் ஸ்பேஸ்னு சொல்லிட்டீங்க. இதுக்கு கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட் இப்படி டிஃபைன் பண்ணிட்டோம், வேற ஒன்றும் இல்ல. If S is uncountable, this orthonormal set is also uncountable. இப்ப R power n, R power 2, R power 3, R power n எல்லாத்தையுமே ஆர்த்தோனார்மல் செட் ஃபைனட்டா இருக்கும் இல்லைங்களா. இந்த பர்டிகுலர் ஹில்பர்ட் ஸ்பேஸுக்கு ஆர்த்தோனார்மல் செட் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அப்ப give an example of a Hilbert space in which the orthonormal set is uncountable அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அதுக்கான எக்ஸாம்பிள் இதுதான். ஒரு நான் எம்டி செட் எடுத்துட்டு அந்த நான் எம்டி செட்ல செட் ஆஃப் ஆல் காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணிட்டு அதுல இன்னர் ப்ராடக்ட் எப்படியும் நாம எப்படியும் டிஃபைன் பண்ணோம்னாக்கா அது வந்து ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸா இருக்கும். அந்த ஹில்பர்ட் ஸ்பேஸுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட செட்டை வந்து அன்கவுண்டபிள் செட்டா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா அதுக்கான ஆர்த்தோனார்மல் செட்டும் அன்கவுண்டபிளா இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்த்தோனார்மல் செட்டுக்கு அன்கவுண்டபிள் ஆர்த்தோனார்மல் செட் இருக்கிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்கன்னாக்கா இந்த எக்ஸாம்பிள நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? Therefore, there exists a Hilbert space having complete orthonormal set whose cardinal number is specified infinite cardinal number. Let S equal to EI be a complete orthonormal set in H. For each x belongs to H, let F be a function on S defined by F of EI is equal to inner product of x comma EI. Then F belongs to L2 of S. And pi be a function from x to S is an isometric isomorphism of H on to L2 of S. L2 of S ல உள்ளது எல்லாமே set of all functions. சரிங்களா? H ல உள்ளது எல்லாமே எலமெண்ட். இப்போ நான் வந்து ஒரு எலமெண்ட்டை நான் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேப் பண்றேன். எப்படி மேப் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த கண்டிஷனோட எடுத்துட்டு மேப் பண்றேன். மேப் பண்றோம் அப்படின்னாக்கா அது என்ன மேப்பிங்கா இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா ஐசோமெட்ரிக் ஐசோமார்பிசம் H on to L2 of S இருக்கும். அப்படின்னாக்கா they are isomorphic each other. Let S be any non-denumerable set. Let L2 of S be the set of all real or complex valued functions on S which are equal to 0 on all except a countable subset of S such that summation x belongs to S norm of x the whole square less than infinity. Then L2 of S is a non-separable Hilbert space. So separable ஸ்பேஸுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ்க்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இதுல நான் செப்பரபிள் ஸ்பேஸுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் வச்சு L2 of S வச்சே சொல்லலாம். இந்த L2 of Sல வந்து நம்ம வந்து நான் செப்பரபிள் ஸ்பேஸா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் நீங்க எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா எனி நான் டெனியூமரபிள் செட்டா எடுத்துக்கணும். நான் டெனியூமரபிள் செட்டா எடுத்துக்கிட்டு அதுல வந்து L2 of S வந்து காம்ப்ளெக்ஸ் வேல்யூடு ஃபங்க்ஷனையும் வச்சுக்கலாம், ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனையும் வச்சுக்கிட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸ் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இன் விச் ஈக்குவல் டு எஸ்ல உள்ள எலமெண்ட்ஸுக்கு அந்த ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து 0 வரணும் ஆன் ஆல் எக்ஸப்ட் ஏ கவுண்டபிள் சப்செட் ஆஃப் எஸ். கவுண்டபிள் சப்செட்டுக்கு மட்டும் தான் நான் ஜீரோ எலமெண்ட் நான் ஜீரோ இமேஜ் வரணும், மற்ற எல்லா எலமெண்ட்ஸுக்கும் 0 வரணும். அந்த மாதிரி டிஃபைன் பண்ண ஹில்பர்ட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு வந்து நான் செப்பரபிள் ஹில்பர்ட் ஸ்பேஸா இருக்கும். லெட்
y be a fixed vector in a Hilbert space H, let fy be a function defined as fy of x is equal to inner product x comma y for every x belongs to H, then fy is a functional on H. functional என்னன்னு தெரியும் உங்களுக்கு. functional என்ன, அது லீனியரா இருக்கணும், டொமைன் வந்து கிவன் ஸ்பேஸா இருக்கும், கோடொமைன் வந்து காம்ப்ளெக்ஸ் ஃபீல்டு ஆர் ரியல் ஃபீல்டு, அது டிபெண்டிங் ஆன் தி ஹச்சுக்கு என்ன ஃபீல்டு நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ அதுதான் கோடமைல் எடுத்துக்கணும். சரிங்களா? ஏற்கனவே நம்ம லீனியர் ஃபங்க்ஷனல்லாம் என்னன்னு பனாய் ஸ்பேஸ்லையும் படிச்சிருக்கோம், வெக்டர் ஸ்பேஸ்லையும் படிச்சிருக்கோம். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனோட ஸ்பெஷல் கேஸ் தான் லீனியர் ஃபங்க்ஷனல். ஓகேவா? இப்போ ஒரு ஹில்பர்ட் ஸ்பேஸ்ல ஒரு எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? அந்த ஒரு எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அந்த எலமெண்ட்டோட அந்த ஃபங்க்ஷனில் உள்ள அந்த ஹில்பர்ட் ஸ்பேஸில் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கு இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன். அந்த ஃபங்க்ஷனை நான் டிஃபைன் பண்றேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, இன்னர் லீனியர் ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். இப்போ அர்த்தம் என்ன உங்களுக்கு புரியுதுங்களா? ஹச்சில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்ற மாதிரி இருக்கிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஹச்சில் வந்து ஒரு 100 எலமெண்ட் இருக்கிறதா ஃபீல் பண்ணிங்களேன். இதுல வந்து ஒரு எலமெண்ட்டை நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. அது ஏதோ ஒரு எலமெண்ட் இதுல உள்ள ஒரு எலமெண்ட் xi அப்படிங்கிற எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க. ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். அந்த ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணணும்னாக்கா, x1ஓட அந்த பர்டிகுலர் எலமெண்டோட இன்னர் ப்ராடக்ட் எடுக்கணும் xi, அடுத்து x2ஓட அந்த பர்டிகுலர் எலமெண்டோட இன்னர் ப்ராடக்ட் எடுக்கணும், x3ஓட அந்த பர்டிகுலர் எலமெண்ட்டுக்கு இன்னர் ப்ராடக்ட் எடுக்கணும். இந்த மாதிரி நான் அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். எல்லா எலமெண்ட்டுக்கும் அந்த பர்டிகுலர் எலமெண்டோட இன்னர் ப்ராடக்ட் எடுத்து நான் அந்த ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்றேன். நான் டிஃபைன் பண்ண இந்த ஃபங்க்ஷன் வந்து லீனியர் ஃபங்க்ஷனலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரொவைடட் அது லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லிட்டாச்சு. அந்த ஃபங்க்ஷனுக்கு நாம் எப்படி டிஃபைன் பண்றோம்னாக்கா, அந்த ஃபங்க்ஷனோட நாம் வந்து கிவன் எலமெண்டோட எந்த எலமெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி நீங்க ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணீங்களோ அந்த எலமெண்டோட நாமுக்கு ஈக்குவலா இருக்கும். இது எல்லாமே முக்கியமான ஸ்டேட்மெண்ட் தான். இதை பேஸ் பண்ணி நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. Let H be a Hilbert space and let F be an arbitrary functional in H star, then there exists a unique vector y in H such that f of x equal to inner product of x comma y for every x belongs to H and norm f is equal to norm y. எந்த ஒரு ஆர்பிட்டரி ஃபங்க்ஷனல் அதோட டியூவல் ஸ்பேஸ்ல எடுத்தாலும் அந்த ஃபங்க்ஷனல் எல்லாமே இந்த மாதிரி டிஃபைன் பண்ண ஃபங்க்ஷனலா தான் இருக்கும். இப்படி டிஃபைன் பண்ணா நான் வந்து அது ஃபங்க்ஷனலா இருக்குன்னு சொல்லிட்டாங்களா? சரி, ஓகே, நான் ரிவர்ஸ் எடுக்கிறேன். அப்ப ஒரு ஃபங்க்ஷனல் நீங்க எடுக்கிறீங்க, அப்ப அந்த ஃபங்க்ஷனல் வந்து இந்த மாதிரி தான் இருக்குமா அப்படின்னாக்கா இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. ஸோ அப்ப நம்மளால என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஹில்பர்ட் ஸ்பேஸ்ல ஒரு எலமெண்ட்டுக்கும் H ஸ்டார்ல உள்ள எலமெண்ட்டுக்கும் ரிலேஷன் கொடுக்க முடியுங்களா? அதுதான் அடுத்த தியரம். The mapping pi from H to H star defined by pi of y is equal to fy, where fy of x is equal to inner product of x comma y for every x comma for every belongs to x belongs to H is an additive one-to-one and on-to isometry. இது ஐசோமெட்ரியா இருக்கும். ஆனா என்னவா இருக்காது அப்படின்னு சொல்றாங்கனாக்கா, it is not linear அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரிசல்ட்ல இருந்து கொஸ்டின் கேட்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கொஸ்டின் கேட்டிருக்காங்க, கொஸ்டின் இருக்குது. எப்படி கேட்பாங்கன்னாக்கா அந்த ஸ்டேட்மெண்டோடய கொடுத்துருவாங்க. The mapping pi from Hilbert space H to H star defined by pi of y is equal to fy, where fy of x is equal to inner product of x comma y for every x belongs to H is an அப்படின்னு போட்டு ஆப்ஷன் A additive, ஆப்ஷன் B 1-to-1, ஆப்ஷன் C on-to, ஆப்ஷன் D linear அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. which of the following statements are correct, which of the following statements are wrong அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் அப்படி டிஃபைன் பண்ண டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து 1-to-1 இருக்கும், on-to-ஆ இருக்கும், ஐசோமெட்ரியா இருக்கும், அடிட்டிவா இருக்கும். அது என்ன அடிட்டிவா இருக்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னாக்கா, ரெண்டு ஃபங்க்ஷன் எடுக்கிறீங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்து எஃப்எக்ஸ், சரிங்களா, இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து எஃப்ஐ, சரிங்களா, இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து எஃப்ஐ. எஃப்எக்ஸ் பிளஸ் எஃப்ஐ ஆஃப் இசட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னா அது என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னாக்கா, எஃப்எக்ஸ் ஆஃப் இசட் பிளஸ் எஃப்ஐ ஆஃப் இசட் அப்படிங்கிற கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அடிஷனுக்கு ஓகே தான் அடிட்டிவ். ஆனால் எதுக்கு ஒத்து வராது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனுக்கு ஒத்து வராது. அதான் இட் இஸ் பட் நாட் லீனியர் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான், சரிங்களா. லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருக்கணும்னாக்கா அடிஷன் மட்டும் இருந்தால் பார்த்துங்களா, ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணும்ல. ஸோ அடிட்டிவ் மட்டும் தான் வருது அதில். அதனால தான் இட் இஸ் நாட் லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன். லீனியர் டிரான்ஸ்ஃபர்மேஷனில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஓகே ஆகும், செகண்ட் கண்டிஷன் ஓகே ஆகாது. ஸோ இது 1 மார்க்கில் கேட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கேட்டிருக்காங்க. If H is a Hilbert space, then H star is also an Hilbert space with the inner product defined by inner product of
fx, fy is equal to inner product of y, x. திருப்பி சொல்லிடுறேங்க. இதுக்கப்புறம் வர எல்லா ரிசல்ட்டும் ஒவ்வொரு லைனுமே ஒரு 1 மார்க் கொஸ்டின்ஸ். இது 1 மார்க்கு கேட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு லைனும் நம்ம சொல்லிட்டு இருக்க முடியாது 1 மார்க் கேட்டிருக்காங்கன்னு. எல்லாமே 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? ஸோ இப்போ ஹச் வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ்னு சொல்லியாச்சு. ஹச் ஸ்டார் வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்னாக்கா அப்போ அதில் வந்து இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணுவீங்களா? அந்த இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணிட்டோம். ஸோ திருப்பி சொல்லிடுறேன். ஹச் ஸ்டாருங்கிறது என்னது? ஹச்சிலேருந்து சிக்கு நம்ம நிறைய லீனியர் ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ண முடியும். சரிங்களா? ஹச்சில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாமே இதில் உள்ள நம்பர்ஸ். சரிங்களா? ஹச்சிலேருந்து நிறைய லீனியர் ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ண முடியும். அந்த லீனியர் ஃபங்க்ஷனல் எல்லாத்தையும் ஒரு செட்டில் போடுங்க. அதுதான் என்னன்னு கேட்டிங்கனாக்கா ஹச் ஸ்டார். ஓகேங்களா? இப்போ ஹச் ஸ்டாருங்கிறது செட் ஆஃப் ஆல் லீனியர் ஃபங்க்ஷனல் டிஃபைன்ட் ஆன் ஹச். இந்த ஹச் ஸ்டார் வந்து என்னன்னு சொல்றாங்க? ஹில்பர்ட் ஸ்பேஸ்னு சொல்றாங்க. அப்போ ஹில்பர்ட் ஸ்பேஸ்னாக்கா அதுக்கு முதல்ல இது என்னவா இருக்கணும்? இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸா இருக்கணும். அப்போ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸா இருக்குனாக்கா இதுல ஒரு 2 எலமெண்ட் எடுத்தாக்கா அதுக்கு இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணும். இதுல ஒரு எலமெண்ட் எடுத்தோம்னாக்கா அது என்னவா இருக்கும்? ஒரு ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். ஸோ 2 ஃபங்க்ஷனுக்கு இன்னர் ப்ராடக்ட் இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி டிஃபைன் பண்ணிட்டேன். சார் என்ன சார் நீங்க இதுல வந்து f1 f2 f3 போட்டிருக்கீங்க, இங்க fx fy அப்படின்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த கிவன் செட்ல உள்ள ஹச்சில் உள்ள என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ எக்ஸ் ஒய் செட் அப்படி என்ன எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒவ்வொரு எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளால ஃபங்க்ஷன்ஸும் நிறைய சொல்ல முடியும். சரிங்களா? இப்போ ஹச்சில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். கண்டிப்பான அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதுனா ஏன்னா ஹில்பர்ட் ஸ்பேஸ் ஒரு 100 எலமெண்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஹில்பர்ட் ஸ்பேஸ் அப்படின்னாக்கா அப்படிலாம் கிடையாது. ஹில்பர்ட் ஸ்பேஸ்னால இன்ஃபைனிட்டி மணி எலமெண்ட்ஸ் அப்படி வந்துடும். இப்போ ஹச்சில் வந்து ஒரு 100 எலமெண்ட்ஸ் இருக்குனாக்கா அப்போ ஹச்சில் இருந்து சிக்கு எத்தனை லீனியர் ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு 100 லீனியர் ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ணலாம். அதனால தான் நான் என்ன பேர் கொடுத்துட்டு அப்படின்னு கேட்டாக்கா அந்த f1க்கு பதிலாக fxனே பேர் கொடுத்துறது, f2க்கு பதிலாக என்னன்னு பேர் கொடுத்துறது, f5 பேர் கொடுத்துறது, f3க்கு பதிலாக என்ன பேர் கொடுத்துறது, fz பேர் கொடுத்துறது. சரிங்களா? ஸோ இப்போ ஹச் ஸ்டார்ல உள்ளது ஒவ்வொன்றும் ஒரு ஃபங்க்ஷன். சரிங்களா? அதுல உள்ள 2 ஃபங்க்ஷனுக்கு இன்னர் ப்ராடக்ட் எப்படி டிஃபைன் பண்றோம் அப்படின்னு கேட்டாக்கா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் fx, fy இஸ் ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் y, x. ஃபங்க்ஷனுக்கு எலமெண்ட்டுக்கு ரிலேஷன் இருக்கான்னு கேட்டாக்கா ஒரு அதெல்லாம் டயக்ராம் நீட்டா சிமன்ஸ் புக்ல போட்டிருப்பாங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நிறைய படிச்சு தெரிஞ்சுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னாக்கா சிமன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஹில்பர்ட் ஸ்பேஸ்ல உள்ள ஒரு ஒவ்வொரு எலமெண்ட்டும் கரஸ்பாண்டிங்கா ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல இன்டியூஸ் பண்ணும் அப்படின்னு அழகா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஹில்பர்ட் ஸ்பேஸ்ல உள்ள ஹச் ஸ்டார்ல உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் நம்ம இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணலாம் இதை யூஸ் பண்ணி. ஸோ தென் ஹச் ஸ்டார் இஸ் ஆல்சோ ஏ ஹில்பர்ட் ஸ்பேஸ். ஓகே. இப்போ அடுத்து என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஹச் ஸ்டார்ல இருந்து சிக்கு நான் லீனியர் ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ண முடியுமா? லீனியர் ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ண முடியும். அப்போ இந்த எஃப் கேபிட்டல் எஃப் அப்படிங்கிறது கேட்டீங்கன்னாக்கா கேபிட்டல் எஃபோட டொமைன் வந்து ஹச் ஸ்டார். சரிங்களா? அப்ப கேபிட்டல் எஃப்க்கு நான் இன்புட் கொடுக்கணும்னாக்கா எதை தான் இன்புட்டா கொடுக்கணும்? ஒரு லீனியர் ஃபங்க்ஷனால தான் நான் இன்புட்டா கொடுக்கணும். இன்புட்டா கொடுத்தனாக்கா அவுட்புட் எனக்கு என்ன வரும்? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரப்போகுது. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி ஹச் ஸ்டாருக்கு என்னால எத்தனை லீனியர் ஃபங்க்ஷனல் டிஃபைன் பண்ண முடியுமோ அந்த ஃபங்க்ஷனல் எல்லாத்தையும் எடுத்து ஒரு செட்டுல போடுங்க. அந்த ஃபங்க்ஷனல் எல்லாம் என்னன்னு சொல்றேன்னாக்கா கேபிட்டல் F1, கேபிட்டல் F2, கேபிட்டல் F3 போடுறேன். எப்படி இதுல உள்ள ஒவ்வொரு எக்ஸும் ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல் இங்க இன்டியூஸ் பண்ணுதோ அதே மாதிரி ஹச் ஸ்டார்ல உள்ள ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல அகைன் இன்டியூஸ் பண்ணும். சரிங்களா? அதை நான் என்னன்னு போட்டுக்கிறேன்னாக்கா கேபிட்டல் எஃப்னு போட்டுக்கலாம். ஸோ கேபிட்டல் ஹச் ஸ்டார்ல உள்ளதெல்லாம் ஃபங்க்ஷன் தான். அதனால கேபிட்டல் எஃப்எஃப், கேபிட்டல் எஃப்ஜி இதுல உள்ள ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் கரஸ்பாண்டிங்கா அதனால ஒரு ஹச் ஸ்டார்ல இருந்து சிக்கு போற மாதிரி ஒரு லீனியர் ஃபங்க்ஷனல டிஃபைன் பண்ண முடியும். அது எல்லாத்தையும் ஒரு செட்ல போடுங்க. அதுதான் என்னன்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டாக்கா செகண்ட் டியூல். தட் மீன்ஸ் ஹச் டபுள் ஸ்டார். அந்த ஹச் டபுள் ஸ்டார் வந்து உங்களுக்கு இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டாக்கா இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ண முடியும். இந்த இன்னர் ப்ராடக்ட் இன் ஹச் டபுள் ஸ்டார் இஸ் டிஃபைன்டு பை இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் capital F of F, capital F of G is equal to inner product of G, F. சரிங்களா? The conjugate space H double star of H star. The conjugate space H double star of H star is a Hilbert space with the inner product defined as follows. F, G belongs to H star. Let a capital F and a capital FG be the corresponding elements of H double star obtained by Rice representation theorem. ஒரு ஹெச் ஸ்டார்ல ஒரு எலமெண்ட் எடுக்கிறோம்னாக்கா அது கரஸ்பாண்டிங்கா ஹெச் டபுள் ஸ்டார்ல ஒரு ஃபங்க்ஷனல் எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படிங்கறது சொல்றது தியரம் என்னன்னு கேட்டாக்கா ரைஸ் ரெப்ரசன்டேஷன் தியரம். தட்ஸ் ஆல். Then inner product is defined like this. Defines an inner product of H double star. Every Hilbert space is reflexive. ஸோ ரிஃப்ளெக்ஸிவ்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும்? H equal to H double star. அதான் ரிஃப்ளெக்ஸிவான கண்டிஷன். சரிங்களா?
இப்போ ஹில்பர்ட் ஸ்பேஸ் எந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் எடுத்துட்டாலும் அதை கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். ஸோ அதனால தான் எவ்ரி ஹில்பர்ட் ஸ்பேஸ் இஸ் ரிஃப்ளெக்சிவ். ஒன் மார்க் கொஸ்டின். இந்த ஹில்பர்ட் ஸ்பேஸ் L2 let HC defined by set of all sequence in L2. HCல உள்ளது எல்லாமே ஒரு சீக்வன்ஸ் சரிங்களா. HCல ஒரு எலமெண்ட் எக்ஸ்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா அது என்னவா இருக்கும், ஒரு சீக்வன்ஸா இருக்கும். இதில் உள்ள சீக்வன்ஸ் L2ல உள்ள சீக்வன்ஸா இருக்கும். அந்த சீக்வன்ஸ் உள்ள டேர்ம்ஸ்லாம் என்ன கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கேட்டாக்கா, மாடுலஸ் ஆஃப் எக்ஸ்என் லெஸ் ஆர் ஈக்குவல் டு 1/n ஃபார் n ஈக்குவல் டு 1,2,3 அண்ட் so on. அப்போ ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறீங்க HCல, அதில் ஃபர்ஸ்ட் எலமெண்டோட மாடுலஸ் வேல்யூ வந்து 1ஓட கம்மியாக இருக்கணும். செகண்ட் எலமெண்டோட மாடுலஸ் வேல்யூ வந்து 1/2 இல்லை 1/2 கம்மியாக இருக்கணும். தேர்ட் எலமெண்டோட மாடுலஸ் வேல்யூ வந்து 1/3 அல்லது 1/3 கம்மியாக இருக்கணும். அந்த மாதிரி எடுத்த சீக்வன்ஸ் எல்லாத்தையும் ஒரு செட்டில் போடுங்க. அதான் ஹச்சி. அப்போ கண்டிப்பாக ஹச்சியில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா 1,1/2, 1/3, 1/4 அப்படிங்கிற சீக்வன்ஸ் இந்த ஹச்சியில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இருக்கும். அப்புறம் வேற சீக்வன்ஸ் இதை விட கம்மியான நம்பர்ஸ் உள்ள சீக்வன்ஸ் சொல்லுங்கனாக்கா 1,1/2 ஸ்கொயர், 1/3 ஸ்கொயர், 1/4 ஸ்கொயர் அப்படிங்கிற சீக்வன்ஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இதில் உள்ள ஒரு எலமெண்ட்டுக்கும் மாடல் சொல்லி கண்டுபிடிச்சு பாருங்க. இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ரைட். இந்த மாதிரி சீக்வன்ஸ்லாம் எடுத்து ஒரு செட்டில் போடுங்க. அதை வந்து நான் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டினாக்கா ஹச்சி அப்படின்னு சொல்கிறேன். அதுக்கு பேரும் கூட கொடுத்துக்கிறேன். வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் செட்? தென் ஹச்சி இஸ் கால்டு தி ஹில்பர்ட் கியூப் ஆஃப் L2. அப்போ L2ங்கிறது செட் ஆஃப் ஆல் சீக்வன்ஸஸ் சரிங்களா. அந்த சீக்வன்ஸில் நான் இந்த மாதிரி சீக்வன்ஸை மட்டும் எடுத்து நான் ஒரு செட்டில் போட்டேனாக்கா அதை என்னன்னு சொல்கிறோம்னாக்கா ஹில்பர்ட் கியூப் ஆஃப் L2 அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் ஏ சப்செட் ஆஃப் L2 such that for every x in L2 இதில் ஒரு சீக்வன்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா அந்த சீக்வன்ஸோட டேர்ம்ஸில் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தட்ஸ் ஆல். ஸோ ஹில்பர்ட் கியூப் அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்கேன். சரி, எதுக்கு ஹில்பர்ட் கியூப் பற்றி பேசணும்? அப்போ அதுக்கு ஏதாவது கண்டிஷன் ப்ராப்பர்ட்டி கண்டிஷன்லாம் சொல்லுவீங்களா? நான் சொல்லியிருக்கேன். இந்த ஹில்பர்ட் கியூப் ஹச்சி இஸ் காம்பேக்ட். L2ல இந்த மாதிரி ஹில்பர்ட் கியூப் கண்டுபிடிச்சோம்னாக்கா அது வந்து என்னவா இருக்கும்னு கேட்டீங்கன்னாக்கா காம்பேக்டாக இருக்கும். இந்த ஸ்பேஸ் L2 இட் செல்ஃப் இஸ் நாட் காம்பேக்ட். ஆமாம், ஹோல் ஸ்பேஸ் வந்து காம்பேக்டாக வராது. ஸோ L2 இஸ் நாட் காம்பேக்ட். The space L2 has non-compact subsets also. இதில் வந்து காம்பேக்ட் இல்லாத ஒரு சப்செட் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு முக்கியமான எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், the closed unit sphere in L2 is not compact. யூனிட் ஸ்பியர் வந்து க்ளோஸ் யூனிட் ஸ்பியர் வந்து எதில் காம்பேக்டாக இருக்கும், எதில் காம்பேக்டாக இருக்காது அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கேள்வி கேட்டுக்கணும். L2ங்கிறது ஃபைனைட் டைமென்ஷனா இன்ஃபைனைட் டைமென்ஷனா? இது இன்ஃபைனைட் டைமென்ஷன். அப்படின்னா என்ன? L2ல உள்ள ஒரு எலமெண்ட் எடுத்தீங்கன்னாக்கா அது இன்ஃபைனைட்லி மெனி கோஆர்டினேட்ஸ் வச்சிருக்கும் சரிங்களா. அதான் இன்ஃபைனைட் டிபிள்ஸ் தானே. அது L2ல ஒரு எலமெண்ட் எடுத்தால் ஒரு சீக்வன்ஸுங்கிறது இன்ஃபைனைட் டிபிள்ஸ் தானே. அப்போ இது வந்து L2 வந்து என்ன கிடையாது, ஃபைனைட் டைமென்ஷனல் கிடையாது. ஃபைனைட் டைமென்ஷனில் கண்டிப்பாக க்ளோஸ் யூனிட் ஸ்பியர் வந்து என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா காம்பேக்டாக இருக்கும். இது இன்ஃபைனைட் டைமென்ஷனில் க்ளோஸ் ரெண்டு பவுண்டடாக இருந்தாக்கா அது காம்பேக்டாக இருக்குங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா. அதுக்கு ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்போம். டோட்டலி பவுண்டட் அப்படின்னு ஒரு கண்டிஷன் எக்ஸ்ட்ரா சொல்லியிருப்போம் இன்ஃபைனைட் டைமென்ஷனில் பொறுத்த வரைக்கும். ஸோ L2 பொறுத்த வரைக்கும் க்ளோஸ்டு யூனிட் ஸ்பியர் வந்து என்னவா இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா காம்பேக்டாக இருக்காது. A bounded and closed set need not be compact in L2. இதுதான் ரியல் அனாலிசிஸ்க்கும் இங்கேயும் நீங்க பிரிச்சு படிக்க வேண்டிய முக்கியமான இடம். க்ளோஸ் ரெண்டு பவுண்டடா இருந்தா கண்டிப்பா ஆர்லயோ ஆர் ஸ்கொயர்லயோ ஆர் பவர் என்லயோ சிலியோ சி பவர் என்லயோ கண்டிப்பா காம்பேக்டா இருக்கும். ஆனா L2 இன்ஃபைனைட் டைமென்ஷன்ல அது காம்பேக்டா இருக்குங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இது. The Hilbert space L2 is not locally compact. அதுனா லோக்கலி காம்பேக்ட் அப்படின்னு எடுத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்பேஸை லோக்கலி காம்பேக்ட்னு சொல்லணும்னாக்கா அதில் ஒரு எலமெண்ட் எடுத்து அந்த எலமெண்ட்டை சுற்றி ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணோம்னாக்கா அந்த நெய்பர்ஹுட் உள்ள இருக்கிற மாதிரி ஒரு காம்பேக்ட் சப்செட் சொல்ல முடியும். கரெக்டா. இப்போ ஆர் வந்து லோக்கலி காம்பேக்ட் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா லோக்கலி காம்பேக்ட்னா கண்டிப்பாக. ஏன்னா ஆரில் வந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்தாலும் அது இருக்கிற மாதிரி ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணி அந்த நெய்பர்ஹுட் உள்ள இருக்கிற மாதிரி ஒரு காம்பேக்ட் நம்மளால சொல்ல முடியுமானாக்கா சொல்ல முடியும். என்ன நம்பர்னு எடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 0 எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. 0 இருக்கிற மாதிரி ஒரு ஸ்மாலஸ்ட் நெய்பர்ஹுட் சொல்லுங்க. அது என்னது -0.1, 0.1 சொல்லியாச்சு. ஓகே, இது உள்ளுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு காம்பேக்ட் சொல்ல முடியுமா? என்னால் சொல்ல முடியும். க்ளோஸ் இன்டர்வல் -1, 1. ஆமாம், சொல்லிட்டேன். ஸோ தட்ஸ் ஆல். அப்போ அந்த மாதிரி ஆறில் எந்த எலமெண்ட் எடுத்தாலும் அந்த எலமெண்ட் ஒரு நெய்பர்ஹுட் ட்ரா பண்ணி அந்த நெய்பர்ஹுட் உள்ள இருக்கிற மாதிரி ஒரு காம்பேக்ட் செட் நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். ஸோ ஆர் இஸ் லோக்கலி காம்பேக்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா எல்லா காம்பேக்ட் ஸ்பேஸும் என்னவா இருக்கும்னு கேட்டிங்கனாக்கா லோக்கலி காம்பேக்டாக இருக்கும்.
ஸோ இங்க வந்து L2 வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நாட் லோக்கலி காம்பேக்ட். முக்கியமான விஷயம் 1 மார்க்ல கேட்கலாம். For the Hilbert space Ln2, if x equal to nt pull x1 x2 and so on xn and y is equal to y1 y2 and so on y, and then the Cauchy's inequality is Ln2ல உள்ள காட்சி இன்இக்வாலிட்டி தான் காட்சி இன்இக்வாலிட்டி. சரிங்களா? இந்த இன்இக்வாலிட்டி ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே பார்த்துருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பி இருக்கிற இடத்துல என்ன நம்பர் வந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு 2 வந்திருக்கு. ஸோ இப்போ இதையே வந்து ஒரு 1 மார்க்கை கேட்பாங்க. ஸோ ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் பி ரெடியூஸ் டு காட்சி இன்இக்வாலிட்டி அப்படின்னு கேட்பாங்க. சரிங்களா? அடுத்து ஃபார் த ஹில்பர்ட் ஸ்பேஸ் Ln2, Schwarz inequality is, what is the Schwarz inequality? Modulus of inner product of x comma y is less than or equal to summation I is equal to 1 to n modulus of x square whole power 1 by 2 into summation I is equal to 1 to n modulus of y square whole power 1 by 2, and that is equal to ஏன்னா modulus of summation I is equal to 1 to n modulus of x square the whole power 1 by 2 அப்படிங்கிறது அந்த xங்கிற வெக்டரோட நாமா. ஸோ நாம நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னு கேட்டு திஸ் இஸ் நத்திங் பட் தி நாம். இது ஏற்கனவே நீங்க தெரிஞ்சதாங்க. அது அதான் கீழே கொடுத்துருக்கோம் பாருங்க. therefore modulus of inner product of x comma x is less than or equal to norm x into norm y சொல்லிக்கோங்களா. இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ தான் இதான் norm x, இதான் norm x, இதான் norm y. சரிங்களா? this is norm x and this is norm y. நாம வந்து எப்படி எழுதிக்கலாம்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் நார்ம் எக்ஸ் வந்து ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் எழுதிக்கலாம். நார்ம் ஒய்யை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் ஒய் கமா ஒய் அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? ஸோ இது ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி. In an inner product space x, if x not equal to 0, then norm of x is equal to supremum of norm of y is equal to 1 modulus of inner product of x comma y. இப்போ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் ஒரு எலமெண்ட்டுக்கு நாம் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படி நாம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கனாக்கா மாடுலஸ் வேல்யூ ஒய் உள்ள எல்லா எலமெண்ட்டையும் எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ் அப்படிங்கிற கிவன் எலமெண்ட்டு கூட இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சி மாடுலஸ் கண்டுபிடிச்சி வர்ற ஆன்சர்ஸுக்கு சுப்ரீம் கண்டுபிடிங்க. அதான் நாம் ஆஃப் கிவன் எலமெண்ட். இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் ஒரு எலமெண்ட் கொடுத்துட்டேன். சரிங்களா? இன்னர் ப்ராடக்ட் எக்ஸுங்கிறது இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ். கேபிட்டல் எக்ஸ்லேருந்து ஒரு எலமெண்ட் எடுக்கிறேன் ஸ்மால் எக்ஸ்னு. அதுக்கு நான் நாம் டிஃபைன் பண்ண போகிறேன். எப்படி நாம் டிஃபைன் பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா அந்த கிவன் எலமெண்ட்டு கூட அந்த இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் நாம் வேல்யூ 1 வருதோ அந்த எலமெண்ட்டு கூட எல்லாத்தையும் இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிங்க. இன்னர் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சா அது பாசிட்டிவாக வரலாம், நெகட்டிவாக வரலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் வரலாம், எப்படி வேணால் வரலாம். அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிங்க. ஆட்டோமேட்டிக்காக அது பாசிட்டிவ் ரியல் நம்பர் ஆகிடும். அந்த மாதிரி கண்டுபிடிச்ச எல்லா நம்பருக்கும் நீங்கள் சுப்ரீம் கண்டுபிடிங்க. அந்த சுப்ரீம் வேல்யூ தான் என்னன்னு சொல்கிறோம்னாக்கா நாம் எக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸில் ஒரு எலமெண்ட்டோட நாம நம்ம இந்த மாதிரி டிஃபைன் பண்ணிக்கலாம். In an inner product space, if inner product of x comma u is equal to inner product of x comma v, எல்லா எலமெண்ட்டுக்கும் இந்த கண்டிஷன்ஸ் ட்ரூ ஆகுது அப்படின்னாக்கா அந்த யூவும் வியும் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்டாக இருக்க முடியாது, சேம் எலமெண்ட்டாக தான் இருக்க முடியும். அப்புறம் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் x1 comma x converges to inner product of x comma x, and inner product norm of x1 is converges to norm x. இது ரெண்டும் நடந்துச்சுனாக்கா கண்டிப்பா அந்த சீக்வன்ஸ் எக்ஸன் வந்து எதுக்கு கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டாக்கா எக்ஸன் கன்வர்ஜஸ் டு எக்ஸ். இந்த பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி இந்த ஃபைனட் கேஸ் ஏற்கனவே இதை இன்ஃபைனட் கேஸுக்கு பார்த்துருக்கோம். இதை ஃபைனட் கேஸுக்குன்னா என்ன? இன்ஃபைனட் கேஸ்னாக்கா என்னுக்கு போல இன்ஃபினிட்டி போடணும். ஃபைனட் கேஸுக்குன்னா n போட்டுக்கிறோம். தட்ஸ் ஆல். If y perpendicular to xn and xn converges to x, together imply x perpendicular to y. அதாவது ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. சீக்வன்ஸ் உள்ள எலமெண்ட்லாம் x1 x2 x3 and so on xn போயிட்டே இருக்குது. அந்த சீக்வன்ஸ் உள்ள எல்லா எலமெண்ட்டுக்கும் y அப்படிங்கிற நம்பர் வந்து பெர்பெண்டிகுலரா இருக்கு அப்படின்னாக்கா அந்த சீக்வன்ஸ் வந்து எக்ஸுங்கிற நம்பருக்கு கன்வர்ஜ் ஆகுதுனாக்கா கண்டிப்பா அதோட லிமிட்டுக்கும் அந்த y வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பெர்பெண்டிகுலரா இருக்கும். If M is a complete orthonormal set in a Hilbert space, and if inner product of v comma x is equal to inner product of w comma x for all x belongs to M, then v is equal to w. ஏற்கனவே இந்த ரிசல்ட் படிச்சிருக்கோம். சரிங்களா? இதில் வந்து என்ன வார்த்தை சேர்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டாக்கா எம்ங்கிறது கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட்டாக இருந்து complete orthonormal set in a Hilbert space, and if inner product of v comma x is equal to inner product of w comma x for every x belongs to M. இந்த கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட்டில் உள்ள எல்லா மட்டும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா தென் v is equal to w.
அதுக்கும் இதுக்கும் என்னன்னாக்கா அந்த இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்ததுல என்ன பண்ணுனாக்கா எக்ஸ்ல உள்ள உள்ள இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸ்ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்ததுன்னா யூஸ் ஈக்குவல் டு வி அப்படின்னு பார்த்தோம். இப்போ எல்லா எலமெண்ட்ஸுக்கும் அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பார்க்க பண்ண வேணாம். அந்த கொடுத்துருக்க ஹில்பர்ட் ஸ்பேஸ்ல உள்ள ஆர்த்தோ நார்மல் கம்ப்ளீட் ஆர்த்தோ நார்மல் செட் இருக்கு இல்லைங்களா, அந்த கம்ப்ளீட் ஆர்த்தோ நார்மல் செட்டுக்கு மட்டும் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை செக் பண்ணுதான்னு பாருங்க, சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு பாருங்க. கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுனாக்கா தென் எலமெண்ட் யூ இஸ் ஈக்குவல் டு வி. இதை விட இதில் கொஞ்சம் வேலை குறைவு, நிறையவே குறைவு. அது இன்ஃபைனைட்லி மெனி எலமெண்ட்ஸுக்கு இந்த கண்டிஷன் ஈக்குவலாக இருந்ததுனாக்கா யூஸ் ஈக்குவல் டு வின்னு சொல்லுவோம். இதில் வந்து என்ன ஹோல் ஸ்பேஸில் உள்ள எல்லா மட்டும் அந்த கண்டிஷன் செக் பண்ணணும். இதில் வந்து என்னன்னு கேட்டாக்கா அதில் உள்ள ஒரு கம்ப்ளீட் ஆர்த்தோ நார்மல் செட்டுக்கு மட்டும் இந்த கண்டிஷனை செக் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்கிறோம். The space C of closed interval A, B is not a Hilbert space. முக்கியமா மனசுல ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா? C of A, B னா set of all continuous functions defined on closed interval A, B அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த ஸ்பேஸ் வந்து என்னவா இருக்காது அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா Hilbert ஸ்பேஸா இருக்காது. If S is a non-empty subset of a Hilbert space H, then S perpendicular is the closure of the set of all linear combination of vectors in S. இது எக்ஸாம்பிள் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னாக்கா நான் திருப்பி நான் ஆர் கியூப் தான் எடுத்துக்குவேன். சரிங்களா? ஆர் கியூப்ல நான் எஸ்ஸுக்கு என்ன எடுத்துக்க போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 1,0,0 அண்ட் 0,1,0 ரெண்டு மட்டும் எடுத்துக்கிறேன். சரிங்களா? இதான் எஸ். எஸ் பர்பண்டிகுலர் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா இந்த ரெண்டு எலமெண்ட்டுக்கும் பர்பண்டிகுலரா இருக்கிற ஆர் கியூப்ல உள்ள எல்லா எலமெண்ட்ஸையும் எழுதணும். அது என்ன வரும்னு கேட்டீங்கன்னாக்கா செட் ஆஃப் ஆல் 0,0, x where x belongs to r அப்படின்னு வரும். சார் இந்த இடத்துல எழுதினாக்கா இதை தானே சார் பண்ணணும், ஏன் சார் எக்ஸ் போட்டிருக்கீங்க, அதை அப்படிலாம் கேட்காதீங்க. எக்ஸுங்கிறது வேரியபிள், அவ்வளோதான். சரிங்களா? அதனால இது இசட் ஆக்சிஸ் உள்ள நம்பர் இசட்டை தான் குறிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லாதீங்க. அதை நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். எதை x1 x2 கூட போட்டுக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்க. இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 2 3 4 5 6 7 0 என்ன நம்பர் வேணாலும் அப்ளை பண்ண பாருங்க. இந்த செட்டில் உள்ள எல்லா நம்பரும் இந்த கிவன் செட் எஸ்ஸுக்கு வந்து பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இதான் எஸ் பர்பண்டிகுலர். ஓகே, ரைட்டு. இதுக்கு எகைன் வந்து நீங்கள் பர்பண்டிகுலர் கண்டுபிடிச்சி பாருங்க. எஸ் பர்பண்டிகுலருக்கு பர்பண்டிகுலர் கண்டுபிடிச்சி பாருங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? இதில் வந்து இன்ஃபைனைட்லி மணி எலமெண்ட்ஸ் இருக்கு. இப்போ இதில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுக்கும் பர்பண்டிகுலர் இருக்கிற மாதிரி நான் எலமெண்ட் சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அது எல்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னாக்கா x1, x2, 0 where x1, x2 belongs to r இந்த ஃபார்மட்ல இருக்கும். செக் பண்ணி பாருங்க. இதில் உள்ள எந்த எலமெண்ட் எடுத்துக்கிட்டோம் இதில் உள்ள எலமெண்ட்ஸ் கூட நம்ம இன்னர் ப்ராடக்ட் வழியை கண்டுபிடிச்சோம்னாக்கா தட் மீன்ஸ் டாட் ப்ராடக்ட் கண்டுபிடிச்சோம்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0 வரும். அப்போ இதுதான் எஸ் டபுள் பர்பண்டிகுலர். அப்போ எஸ்ஸுக்கும் எஸ் டபுள் பர்பண்டிகுலருக்கும் உள்ள ரிலேஷன் என்ன தெரியுதுங்களா? அப்போ எஸ் டபுள் பர்பண்டிகுலர்ல எலமெண்ட்ஸ் எல்லாமே எஸ்ல உள்ள எலமெண்ட்ஸோட லீனியர் காம்பினேஷனா இருக்குது. பாருங்க, இப்போ 1,0,0 0,1,0 ரெண்டோட லீனியர் காம்பினேஷன் தான் எலமெண்ட். இப்போ இதுல ஒரு எலமெண்ட் எடுத்தனாக்கா எனக்கு என்ன வரும்? 2,3,0 இல்லாமா இந்த எலமெண்ட்டை நான் எஸ்ல உள்ள எலமெண்ட்ஸோட லீனியர் காம்பினேஷன் எழுத முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? 2 times 1,0,0 plus 3 times 0,1,0 எழுதி காமிச்சிட்டேன். ஓகேங்களா? அப்போ எஸ் பர்பண்டிகுலர் எலமெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னாக்கா எஸ்ல உள்ள எலமெண்ட்ஸோட லீனியர் காம்பினேஷன்ஸ் தான் இருக்கும். சரி, ஓகே. இங்க ஏன் சார் அப்புறம் க்ளோசர் ஒரு வார்த்தை சேர்த்திருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஃபைனைட் செட்டா இருக்கிறப்ப ஃபைனைட் டைமென்ஷனலா இருக்கிறப்ப டைரக்டாவே உங்களுக்கு க்ளோசர் கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்ஃபைனைட் டைமென்ஷன் இருக்கிறப்ப க்ளோசர் கண்டுபிடிச்சாதான் இது ஒர்க் அவுட் ஆகும். சரிசா? Let x1, x2, and so on, x and b finite dimensional orthonormal set in a Hilbert space H. Let x be a vector in H. If alpha 1, alpha 2 up to etc. alpha n are arbitrary scalars, then this norm value, that means norm of x minus summation I varies from 1 to n alpha xi attains minimum. இந்த norm value வந்து மினிமமா இருக்கணும்னாக்கா அந்த ஸ்கேலார்ஸ் ஆல்பா அப்படின்னு நீங்க எடுக்கிற ஸ்கேலார்ஸ் வந்து என்னவா எடுக்கணும்னு கேட்டீங்கன்னாக்கா இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ்ஐயா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த எக்ஸ்பிரஷனோட வேல்யூ மினிமம் வேல்யூவா வரும். வேற எப்பயும் மினிமம் வேல்யூ வரதுக்கு சான்சஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? If EA is an orthonormal set in a Hilbert space H and if x comma y are arbitrary elements of H, then arbitrary elements ELEM வருங்க அந்த இடத்துல பார்த்துக்கங்க. சரிங்களா? arbitrary elements of H, then summation modulus of inner product of x comma I into
inner product of y comma a whole bar is less than or equal to norm of x into norm of y. If ei is an orthonormal set in a Hilbert space, then inner product of x comma y is equal to, இந்த இடத்துல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு, நோட் பண்ணிக்கங்க. inner product of x comma y is equal to summation மாடுலஸ் வராது, inner product of x comma en into inner product of y comma en whole bar அப்படின்னு வரும். இந்த இடத்துல என்ன நீங்க முடிவு பண்ணிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா மாடுலஸ் கிடையாது, அதை நோட் பண்ணிக்கங்க. For two vectors x and y in an inner product space, x perpendicular to y if and only if norm of y is less than or equal to norm of alpha x plus y for all scalars alpha. இதை டயக்ராமேட்டிக்கா வெக்டர் அல்ஜிப்ரா கான்செப்ட் யூஸ் பண்ணி சொல்லட்டுங்களா? வெக்டர் அல்ஜிப்ரா கான்செப்ட் யூஸ் பண்ண சொல்லணும்னாக்கா எக்ஸ் அண்ட் ஒய் பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் செலக்ட் பண்ணுமா? பர்பண்டிகுலர் டு ஈச் அதர் செலக்ட் பண்றேன். ஸோ இதுதான் எனக்கு என்னன்னு கேட்டினாக்கா எக்ஸ்னா எக்ஸ் வெக்டர், சரிங்களா? எக்ஸ் அடுத்து இன்னொன்று பர்பண்டிகுலராக செலக்ட் பண்ணணும், இதுதான் ஒய் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கிறேன், சரிங்களா? பர்பண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்குது. இந்த வெக்டர் எடுத்துக்கங்க, சரிங்களா? இந்த லைன் செக்மெண்ட்டோட லென்த் தான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நார்ம் ஆஃப் எக்ஸ். அதுமாதிரி இந்த லைன் செக்மெண்ட்டோட லென்த் தான் என்னன்னு சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நார்ம் ஆஃப் ஒய். அப்போ ட்ரையாங்கிளா யூஸ் பண்ணீங்கன்னாக்கா இது எக்ஸ் வெக்டர் இது ஒய் வெக்டர் யூஸ் பண்ணீங்கன்னாக்கா எஃப் வெக்டர்ஸ் ஆர் ரெப்ரசன்ட் பை தி டூ சைட்ஸ் ஆஃப் ஏ ட்ரையாங்கிள் தென் த சம் இஸ் ரெப்ரசன்ட் பை தி தேர்ட் சைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ இதோட சம் எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும், ரைட்? அப்போ அந்த சம் என்னது? எக்ஸ் பிளஸ் ஒய்யா? எக்ஸ் பிளஸ் ஒய். அந்த லைன் செக்மெண்ட்டோட லென்த் நமக்கு என்ன வரும்? norm of x plus y வரும். So this is x plus y. This vector is x plus y and length of this vector is norm of x plus y. இப்போ சொல்லுங்க, norm of x plus y is greater than norm of x plus y is greater than or equal to norm y சொல்லலாமா? அது மாதிரி norm of x plus y is greater than or equal to norm x சொல்லலாங்களா? ஏன்னா ஹைபோடெனிஸ் வந்து எப்போதுமே அதர் டூ சைட்ஸை விட ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நார்ம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு நார்ம் எக்ஸ், நார்ம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் கிரேட்டர் ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஒய். அதுக்கும் இங்கே சொல்றதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா? சம்மந்தம் இருக்குங்க. இப்போ இங்க எக்ஸ் அப்படிங்கிற நம்பரோட ஒரு ஸ்கேலரால மல்டிப்ளை பண்றோம் அப்படின்னாக்கா ஒரு வெக்டரை ஒரு ஸ்கேலரால மல்டிப்ளை பண்ணா என்ன நடக்கும்? அந்த வெக்டர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் இல்லை டிக்ரீஸ் ஆகும், வேற ஒன்றும் இல்லை. இன்க்ரீஸ் ஆனாலும் சரி டிக்ரீஸ் ஆனாலும் சரி, எப்படி இருந்தாலும் நம்ம ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு கண்டுபிடிக்கும் பொழுது ஹைபோடெனிஸ் வந்து அதர் டூ சைட்ஸோட விட அதர் டூ சைட்ஸோட லெங்த்தை விட ஜாஸ்தியாக தானே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன் ஓகே ஆச்சுங்களா? சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் சப்ஜெக்டை வெக்டர் அல்ஜிப்ராவோட சேர்த்து படிச்சிங்கன்னா இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். நம்ம 12th ஹேண்ட்லிங் இல்லை அப்படிங்கிறப்ப கொஞ்சம் சிரமம் போட்டு படிச்சுக்கோங்க. Let X be an inner product space and let A be the orthonormal set such that linear space spanned by A bar is equal to X, then A is complete orthonormal set. Xங்கிறது என்னது? inner product space. Aங்கிறது orthonormal set such that subspace spanned by A bar is equal to X, then A is complete orthonormal set. இது ஃபைனைட் டைமென்ஷனுக்கு ஈஸியாக சொல்லி புரிய வச்சிடலாங்க. இன்ஃபைனைட் டைமென்ஷனால தான் உங்களுக்கு பார்லாம் வருது. இப்போ இன்னர் ப்ராடக்ட் ஸ்பேஸுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஆர் ஸ்கொயர் எடுத்துக்கிட்டுமா? சரிங்க. ஆர் ஸ்கொயர் என்னது? எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும்? எக்ஸ் கமா ஒய் such that x belongs to R, ரைட்? ஓகே. இப்போ நான் இதுக்கு கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா இதுதான் அது கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட்டு. 1,0 0,1 அதான் மேக்ஸிமல் ஆர்த்தோநார்மல் செட்டு தான் கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட்டுன்னு சொல்கிறோம், சரிங்களா? இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு எலமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ண முடியாது. அதை ஆட் பண்ணோம்னா அது ஆர்த்தோநார்மலுக்கான கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. இது வந்து டோட்டலாக உங்களுக்கு எதை ஸ்பேன் பண்ணிடும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஆர் ஸ்கொயரை ஸ்பேன் பண்ணிடும். ஸோ ஒரு ஆர்த்தோநார்மல் செட் எடுக்கிறீங்க, அந்த ஆர்த்தோநார்மல் செட்டில் உள்ள லீனியர் காம்பினேஷனாக கிவன் ஸ்பேஸில் உள்ள எல்லா எலிமெண்ட்ஸையும் எழுத முடிஞ்சது அப்படின்னாக்கா அதை வந்து அந்த ஆர்த்தோநார்மல் செட்டை வந்து என்னன்னு சொல்கிறோம்னாக்கா கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட்னு சொல்கிறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ ஆர் ஸ்கொயரை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆர்த்தோநார்மல் செட்டுங்கிறது 1,0 0,1, ரைட்? ஓகே.
இங்க என்ன அப்புறம் பார்லாம் வேற போட்டிருக்கோம். இப்ப இதை பொறுத்து இந்த கணக்கை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டினாக்கா ஏ என்னன்னு கேட்டினாக்கா 1,0 0,1 அவ்வளவுதான். அப்ப சப்ஸ்பேஸ் ஸ்பேண்ட் பை ஏ அப்படிங்கிறது உங்களுக்கு டோட்டலா என்ன அப்படியாந்துன்னு கேட்டினாக்கா ஆர் ஸ்கொயர் அப்படியாந்துரும். இப்ப 2 எலமெண்ட் தானே இருக்குது. 2 எலமெண்ட்டுக்கு க்ளோசர் கண்டுபிடிச்சோம்னாக்கா ஃபைனட் செட்டு க்ளோசர் கண்டுபிடிச்சோம்னாக்கா அதே செட் தான். ஓகேங்களா? ஸோ அதனால இந்த கணக்குக்கு ஏ பார் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஏ தான். இப்ப ஏ ஸ்பேன் ஏவே உங்களுக்கு வந்து டோட்டல் ஸ்பேஸே ஸ்பேன் பண்ணிடுச்சு. எதுக்கு இங்க ஏ பார் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நான் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள் என்ன, ஃபைனைட் டைமென்ஷன். ஃபைனைட் டைமென்ஷனுக்கு எனக்கு வந்து ஏவே எனக்கு டோட்டல் ஆர் ஸ்கொயர் ஸ்பேன் பண்ணிடும். ஆனா இன்ஃபைனைட் டைமென்ஷன் அப்படின்னு போடும்பொழுது எனக்கு இதுல வந்து ஃபைனைட்லி மெனி எலமெண்ட்ஸ் வச்சு என்னால ஸ்பேன் பண்ண முடியாது. அப்ப இன்ஃபைனைட்லி மெனி எலமெண்ட்ஸ் வேணும். அப்போ வந்து என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பார் போட்டுக்கிறோம். ஸோ இந்த பார் வந்ததுக்கு காரணம் ஃபைனைட் டைமென்ஷனா இருந்தாக்கா ஏ பார் ஈக்குவல் டு ஏ தான். இன்ஃபைனைட் டைமென்ஷன் வரப்ப கண்டிப்பா அந்த இடத்துல ஏ பார் நமக்கு வேணும். C of closed interval 0, 1 is an infinite dimensional inner product space under inner product of x, y is equal to integral 0 to 1 x of t, y of t bar dt. Then it is not a Hilbert space. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம் C of closed interval a, b வந்து ஹில்பர்ட் ஸ்பேஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்தாச்சு. சரிங்களா? ஏ கமா பி போல 0,1 போட்டேன். அதில் இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணிட்டேன். இப்படி இது வந்து இன்னர் ப்ராடக்டாக இருக்கும். ஆனால் இது வந்து ஹில்பர்ட்டாக இருக்காது. ஹில்பர்ட்டாக இருக்காதுன்னு அர்த்தம் இது வந்து கம்ப்ளீட்டாக இருக்காது. கம்ப்ளீட்டாக இருக்காதுன்னா இதில் ஒரு கான்சி சீக்வன்ஸ் இருக்குன்னா எடுத்தோம்னா அது கன்வர்ஜென்ட்டாக இருக்காது. சரி, ஓகே. இதையே கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைனாக்கா என்ன கேட்டுறாங்க அப்படின்னு கேட்டினாக்கா இந்த சி ஆஃப் க்ளோஸ் இன்டர்வல் 0,1ல ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபங்க்ஷனோட நாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. சிம்பிளாக ஒரு கொஸ்டின்ல என்ன கேட்டாங்கன்னாக்கா எக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுத்துட்டு அதுக்கு நாம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒரு எஃப் நான் எக்ஸ்னே எடுத்துக்கிறேனே. இப்போ எக்ஸோட நாம் கேட்குறேன் அப்படின்னாக்கா எக்ஸுக்கு நாம் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸா. அப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த சி ஆஃப் க்ளோஸ் ரூட் 0,1ல எக்ஸ் அப்படிங்கிற எலமெண்ட்டுக்கு நாம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னாக்கா அதை எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நாம எப்படி எழுதிக்கலாம், ஸ்கொயர் ரூட் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் எழுதிக்கீங்களா. அப்போ இங்கே இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் எப்படி வரும், இன்னர் ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் 0 to 1 எக்ஸ் ஆஃப் டிங்கிறது எக்ஸ் தான். ஏன்னா நான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் எக்ஸ் மட்டும்தான். ஸோ எக்ஸ் ஆஃப் டிங்கிறது எக்ஸ். அடுத்து ஒய் ஆஃப் டி, ஒய் இருக்கிறதுல நான் எக்ஸே போட்டிருக்கேன். ஸோ எகைன் என்ன நீங்கள் போட்டுக்கனாக்கா எக்ஸ் டிடிக்கு பதிலாக இங்கே என்ன போட்டுக்கணும் அப்படின்னு கேட்டினாக்கா டிஎக்ஸ்னே போட்டுக்கணும். இதை கண்டுபிடிச்சிங்க அப்படின்னாக்கா இதை இன்டெகிரேட் பண்ணினாக்கா என்ன ஒரு இன்டெகிரல் 0 to 1 எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு வந்துடும். எக்ஸ் ஸ்கொயர் இன்டெகிரேட் பண்ணோம்னாக்கா எக்ஸ் கியூ பை 3 அப்படின்னு வரும். எக்ஸ் கியூ பை 3க்கு லிமிட் ஆஃப் த இன்டெகிரேஷன் அப்ளை பண்ணோம்னாக்கா நமக்கு என்ன வரும்னு கேட்டிங்கனாக்கா 1/3 அப்படின்னு வரும். ஸோ இதான் இன்னர் ப்ராடக்ட் வேல்யூ 1/3. அடுத்து நம்ம என்ன எடுக்கணும், ரூட் எடுக்கணும். அப்போ இதுக்கு ரூட் எடுத்தோம்னாக்கா அதான் நாம் எக்ஸ். வாட் இஸ் நாம் எக்ஸ், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1/3. ஸோ வாட் இஸ் ஆன்சர் 1/√3. ஸோ இந்த மாதிரி சி ஆஃப் க்ளோஸ் ரூல் 0,1ல இன்னர் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு என்ன கேட்டிருக்காங்கனாக்கா வாட் இஸ் தி நாம் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம நாம் கண்டுபிடிச்சிக்கலாம். எக்ஸ் தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, வேற ஏதாவது ஃபங்க்ஷன் கொடுத்து கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நாம் கண்டுபிடிக்க சொல்லலாம். அப்போ எந்த ஃபங்க்ஷன் கொடுக்குறாங்களோ ஒய் இருக்கிறது அதே எலமெண்ட்டே போட்டணும். ரெண்டுத்தையும் சேம் எலமெண்ட்டே போட்டணும். சேம் எலமெண்ட்டை போட்டுனா அந்த இடத்துல ஒய் ஆஃப் டி போல அந்த கிவன் ஃபங்க்ஷனே அப்ளை பண்ணிடணும். ஒருவர் இங்க பார் வந்திருக்கே சார், நீங்க பார் எடுக்கலையே சார், நான் கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் வந்து ரியல் வேலிடு ஃபங்க்ஷன். காம்ப்ளெக்ஸ் வேலிடு ஃபங்க்ஷன் இருந்தால் தான் அந்த இடத்துல நம்ம என்னத்தை யூஸ் பண்ணணும் அப்படின்னாக்கா பாரை யூஸ் பண்ணணும். அப்போ நம்ம ரியல் வேலிடு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறப்ப ஒய் பார் அப்படிங்கிறது என்னவே ஈக்குவலாக இருக்குன்னு கேட்டினாக்கா ஒய்கே ஈக்குவலாக இருக்கும். இஃப் இன் an inner product space x comma a is equal to x comma b for all x, then a is equal to b. ஏற்கனவே நம்ம ரிசல்ட் பார்த்துருக்கோம். சரிங்களா? Let y be a subspace of a Hilbert space H, then y is complete if and only if y is closed in H. Hங்கிறது ஹில்பர்ட் ஸ்பேஸ், ஒய்ங்கிறது அதுக்கு சப்ஸ்பேஸாக எடுத்திருக்கோம். சரிங்களா? அந்த ஒய் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கண்டிப்பாக அது வந்து என்னவா இருந்திருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒய் கம்ப்ளீட்டாக இருக்குனாக்கா கண்டிப்பாக அது க்ளோஸ்டாக இருந்திருக்கணும். ஸோ சப்போஸ் க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் எடுத்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹில்பர்ட் ஸ்பேஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாரி, க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது கம்ப்ளீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. If y is finite dimensional, then y is complete. அதாவது
நம்ம ஹில்பர்ட் ஸ்பேஸ் வந்து ஃபைனைட் டைமென்ஷனல் அப்படிலாம் சொல்லல. அதோட சப்ஸ்பேஸ் ஃபைனைட் டைமென்ஷனலா இருக்குது அப்படின்னாக்கா கண்டிப்பா அது என்னவா இருக்கும் அப்படின்னாக்கா கம்ப்ளீட்டா இருக்கும். கிவன் ஹில்பர்ட் ஸ்பேஸ் செப்பரபிளா இருந்துச்சுன்னா அதோட சப்ஸ்பேஸும் கண்டிப்பா என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா செப்பரபிளா இருக்கும். ஸோ இஃப் ஹச் இஸ் செப்பரபிள் ஸோ இஸ் ஒய் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா ஹில்பர்ட் ஸ்பேஸ் செப்பரபிளா இருந்தாக்கா அதோட சப்ஸ்பேஸ் செப்பரபிளா இருக்கும். In an inner product space x perpendicular to y, if and only if inner product of x plus alpha y is equal to inner product of x minus alpha y for all scalars alpha. இதுவும் நம்ம 12th ரிசல்ட் யூஸ் பண்ணி சொல்லலாம். ரெண்டாவது ஏற்கனவே ஒரு டயக்ராம் டிஃபைன் பண்ணுவீங்களா, என்னது நார்ம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இப்படி வந்துச்சிங்களா. ஸோ இது எக்ஸ் வெக்டர் இது ஒய் வெக்டர் அப்படின்னாக்கா நார்ம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் வந்துச்சு அப்படின்னு கேட்டினாக்கா நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன வரும் அப்படின்னு கேட்டினாக்கா அந்த ஸ்கொயருக்கு அந்த ட்ரையாங்கிளுக்கு அந்த ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணிக்கங்க. இந்த ட்ரையாங்கிளை கம்ப்ளீட் பண்ணினாக்கா இன்னொரு டயகனல் இருக்கு இல்லைங்களா, அந்த இன்னொரு டயகனல் தான் டிஃபரன்ஸ் டிஃபரன்ஸ் ஆஃப் நாம். இது சம் ஆஃப் நாம் அப்படின்னாக்கா அனதர் டயகனல் வந்து என்னவா இருக்குன்னு கேட்டினாக்கா டிஃபரன்ஸ் ஆஃப் நாமா இருக்கும். அப்போ ஸ்கொயருக்கு ரெண்டு டயகனலும் ஈக்குவல் வேல்யூ தானே இருக்கும், சரிங்களா. இப்போ இந்த ஸ்கொயர்ல ஒரு டயகனல் வந்து நார்ம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் அப்படின்னாக்கா இன்னொரு டயகனோட லெங்த் வந்து நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆர் பர்பெண்டிகுலர் டு ஈச் அதர் அப்படின்னாக்கா நார்ம் ஆஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் வேல்யூவும் நார்ம் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். அப்புறம் என்ன சாருங்க ஸ்கேலரால மல்டிப்ளை பண்ணிருக்கு, ஒரு எலக்ட்ர ஸ்கேலரால மல்டிப்ளை பண்ணா லெங்த் தான் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ட்ரையாங்கிள் அந்த ரெக்டாங்கிள் வந்து லெங்த் இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லை லெங்த் டிக்ரீஸ் ஆகலாம், அப்படிதான் நடக்கும். ஸோ if x and y are perpendicular to each other, then norm of x plus alpha y is equal to norm of x minus alpha y for all scalars alpha. In a Hilbert space, the convergence of summation modulus of xi implies that convergence of xi. So absolutely convergence ஆச்சுனாக்கா அந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. Let ek be an orthonormal sequence in an inner product space. Then the sequence of Fourier coefficients ak is in C0. அப்போ அந்த Fourier coefficientsங்கிறது நம்ம பேஜ் நம்பர் 50 நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம், சரிங்களா. அந்த Fourier சீரிஸ் அந்த Fourier coefficients எல்லாத்தையும் ஒரு சீக்வன்ஸாக போட்டோம்னாக்கா அந்த சீக்வன்ஸ் வந்து என்ன சீக்வன்ஸாக இருக்கும்னு கேட்டினாக்கா கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருக்கும். மோரோவர் அந்த சீக்வன்ஸ் வந்து C0 அப்படிங்கிற ஸ்பேஸில் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. C0ங்கிறது செட் ஆஃப் ஆல் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0 அப்படின்னாக்கா அந்த ஃபோரியர் சீக்வன்ஸ் ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து எதுக்கு கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 0க்கு கன்வர்ஜ் ஆகும் அப்படின்னு அர்த்தம் இந்த இடத்துல. Let u and v be the subspace of Hilbert space, then u perpendicular to y if and only if norm of v plus v whole square is equal to norm u square plus norm v square whenever u belongs to given space u and v belongs to given space v. u v perpendicular இருந்தா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண சொல்றாங்க. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா பிதாகரஸ் தியரம். இது வந்து u பிளஸ் v அப்படிங்கிறது ஹைபோட்டனஸ், மாடுலஸ் u மாடுலஸ் vங்கிறது ரிமைனிங் டூ சைட்ஸ், ஸ்கொயர் ஆஃப் ஹைபோட்டனஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் அதர் டூ சைட்ஸ் அப்படிங்கிறதான். இது வேற எதுவும் கிடையாது. எல்லாமே நம்ம நோன் டு அன்னோன் போனீங்கன்னாக்கா ஃபங்க்ஷனல் பூரா ஈஸியாக தட்டிட்டு போயிடலாம். In a Hilbert space Ln2, the space E1, E2 and so on En where Ei is the sequence with 1 in the ith place and the zeros elsewhere is a complete orthonormal set. Ln2னா மொத்தம் எத்தனை டிபிள் இருக்கும், n டிபிள்ஸ் இருக்கும். n டிபிள்ஸ் இருக்குனாக்கா ஆட்டோமேட்டிக்கா கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட்ல n எலமெண்ட்ஸ் இருக்கும், சரிங்களா. இப்போ n டிபிள்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் என்னது ஆர் கியூப். ஆர் கியூப்ல கம்ப்ளீட் ஆர் கியூப்ல ஒரு ஆர்த்தோனார்மல் செட் சொல்லுங்க அப்படின்னாக்கா 1,0,0 0,1,0. இது ஒரு ஆர்த்தோனார்மல் செட்டா? கண்டிப்பா இது ஆர்த்தோனார்மல் செட் தான், அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா இது கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கிடையாது. கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட்னாக்கா மேக்ஸிமல் ஆர்த்தோனார்மல் செட். அப்போ 1,0,0 0,1,0 எக்ஸ்ட்ரா ஒன்று சேர்த்துருங்க 0,0,1. இதுதான் கம்ப்ளீட் ஆர்த்தோனார்மல் செட். இது வந்து டோட்டல் ஆர் கியூபையும் ஸ்பேன் பண்ணிடும், ஓகேங்களா. அதான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ஒன்றுனாக்கா ரிமைனிங் எலிமெண்ட்லாம் 0, செகண்ட் பிளேஸ்ல ஒன்றுனாக்கா ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்லாம் 0, ஐத்து பிளேஸ்ல ஒன்றுனாக்கா ரிமைனிங் எலிமெண்ட்ஸ்லாம் 0. இதுதான் Ln2க்கு என்னன்னு சொல்றாங்கனாக்கா கம்ப்ளீட் ஆர்த்தோ நார்மல் செட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.